மைவி த்ரெட்ஸ் என்னதான் ஆச்சு? அவங்க மக்கள்கிட்ட நிஜமாலே மோசடி தான் பண்ணாங்களா? சதுரங்க வேட்டைப்பாட்டில் வர மாரி காசை வந்து ஏமாத்திட்டாங்களா? அவ்வளோதான் அதில போட்ட காசுலாம் வேஸ்ட்டா? அப்படிலாம் சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. அதுக்கான பெஸ்ட்டான வீடியோவா இத வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ வந்து ஃபுல்லா எண்ட் வரைக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இவங்க வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து எல்லாருமே இந்த மாதிரி காசுலாம் போட்டதுலேருந்து எல்லாருமே நல்லா தான் வந்துட்டு இருந்தது. அண்ட் இப்போ வரைக்கும் கரெக்டாக தான் வந்துட்டுருக்கு. ஏன்னா நான் லாஸ்ட் வீக் இப்போ வந்து இந்த இஷ்யூ ஆரம்பித்த அன்றைக்கி தான் நான் வந்து வித்ட்ராலும் கொடுத்தேன். வித்ட்ராலுமே எனக்கு வந்துருக்கு. என்ன ப்ரோ சொல்கிறேன், இது என்ன தான் ப்ராப்ளம், எப்படி தான் வருது காசுலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இதில் வந்து கேப்ஷன் என்ட்ரி பண்ண மூலியமாக இவங்க வந்து காசு கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க. பட் வந்து அது வந்து ரியலான்னு கேட்டிங்கன்னா, அது வந்து ரியல் கிடையாதுன்னு சொல்லிட்டு இப்போது நியூஸ் சேனல்லேருந்து எல்லாமே வந்து இதனோட A to Z ஹிஸ்ட்ரி மொத்தம் வந்து எடுத்து போட்டிருக்காங்க. அது என்னென்னு சொல்லிட்டு வீடியோவில் நான் சொல்லிட்டு வரேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் லாஸ்ட் வீக்கில் வந்து கொடுத்த இது வந்து பார்த்தீங்கன்னா ₹239 வந்து நான் வித்ட்ரால் கொடுத்தேன். அதில் 10% வந்து போச்சுன்னா ₹23 வந்து மைனஸ் ஆகும். அது மைனஸ் ஆகி எனக்கு ₹216 வந்து எனக்கு வந்து இப்போ லாஸ்ட் 2 டேஸ்க்கு முன்னாடி வந்து எனக்கு வந்து ரிசீவ் ஆச்சு. அது வந்து கரெக்டாக தான் வந்துட்டுருக்கு. என்ன ப்ரோ இவ்வளோ இஷ்யூ போகுது, ஆனால் எப்படி காசு வருது, அவருமே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, எப்படி வந்து வந்துட்டுருன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இது வந்து கம்பெனி வந்து ரன் ஆகிட்டு தான் இருக்குது அப்போவுமே. இது என்ன வருமா, எவ்வளோ நாள் வரும்னா கன்ஃபார்மாக யாராலையுமே சொல்ல முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இவங்க வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா நெக்ஸ்ட்டு எப்போ இவங்க வந்து ஆஃபீஸில் கை வைப்பாங்க? ஏன்னா இது வந்து ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனி, ப்ராடக்ட்லாம் நிறைய வந்து இவங்ககிட்ட வந்து இதுவாக இருக்குது. அதனால் அதில் கொஞ்சம் கை வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் இது ரன் ஆகுமா, ஆப் ரன் ஆகுமா அப்படின்றதுலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுட்டு தான். இருந்தாலும் 4.5 ரேட்டிங் அந்த மாதிரி நல்லாவே ஒரு பெஸ்ட்டான ஆப் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த இதில் வந்து பெரிய பெரிய பிளானாக வந்து போட வச்சு நிறைய பேர் வந்து நல்லா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதோட டபுள் ட்ரிபிளாகவே எடுத்திருக்காங்க. அண்ட் அவங்களுக்கும் அந்த பிளானே போட வச்சு அவங்க ஃபேமிலி இல்லாமல் நல்லாவே ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இது வந்து எந்த மாதிரி ஒரு செயினில் வந்து நடக்குதுன்னு சொல்லிட்டு யாருமே வந்து அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் போட்டோம் வருது 1,20,000 கொடுத்தோம்னா டெய்லி ஒரு 450 இல்லை 480 அந்த மாதிரி வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அதை பார்க்குறவங்களுக்காண்டி இது வந்து எதனால் கொடுக்குறாங்க. இப்போ வந்து அந்த கேப்சா வந்து ஒரு வெப்சைட்லேயோ இல்லை ஒரு டேட்டா என்ட்ரி கம்பெனிக்கும் நம்ம வந்து பண்ணுறோம்னா அது வேறு. இது வந்து நம்ம எதுக்குன்னே தெரியாமல் சும்மா ஒரு விளம்பரத்தை பார்த்துட்டு அதுக்காக வந்து நமக்கு வந்து கேப்சா கொடுத்துட்டு போகிறோம். ஏன்னு சொல்லிட்டு தெரியாமல் நிறைய இந்த வந்து பண்ணிகிட்ருக்கோம். அந்த மாதிரி பண்ணதுனால என்ன ஆச்சு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இஷ்யூவாக ஒருத்தர் வந்து கொடுத்தாங்கன்னு சொல்லி நான் லாஸ்ட் வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன். அந்த கேஸ் கொடுத்ததுனால இவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதை வந்து எடுத்து இது பண்ணும்போது தான் எனக்கும் தெரிய வந்துச்சு இது எதனால் நடக்குது, இது வந்து எந்த மாதிரி செயினில் ரொட்டேஷன் வந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து எனக்கு தெரிய வந்துச்சு. இது ஆல்ரெடி நிறைய வந்து MLM ஆப்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம சேனல்லே கூட நான் சில வீடியோஸ்லாம் வந்து போட்டிருக்கேன். அந்த MLM ஆப்லாம் அதில் வந்து மணி ஏர்ன் பண்ண முடியும். பட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் நான் ஏர்ன் பண்ணுறத பற்றி சொல்லியிருந்தேன். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஏர்ன் பண்ணுற மாதிரி இது ஒரு MLM ஆப்னே சொல்ல முடியும், இது சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ப்ராடக்ட்டை வச்சுட்டு பட் வந்து MLM மாதிரி தான் வந்து இவங்க வந்து அந்த பிளானை பர்ச்சேஸ் பண்ண மூலியமாக தான் உங்களுக்கு வந்து கமிஷன் அதாவது காசு வந்துட்டுருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ரொட்டேஷன் வச்சுட்டாங்க. இப்போ கன்ஃபார்மாக நீங்கள் வந்து ஒருத்தர் இப்போ ஜாயின் பண்ண வச்சு அப்படி கன்ஃபார்மாக ஜாயின் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் நீங்கள் வந்து ஒருத்தர் ஜாயின் பண்ணி வச்சு அவங்கள ஏர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது என்ன ஆகுதுன்னா அவங்க ஒரு 360 ஒரு பேசிக் பிளான் 360லேருந்து ஆரம்பித்தா கூட உங்களுக்கு அந்த இது மூலிமா காசு வர்றது அந்த மாதிரி ஒரு ரொட்டேஷனாக வந்து போயிட்டே இருக்கும். இதுதான் வந்து நடந்துட்டுருக்கு இந்த ஆப்பில். சரி ப்ரோ, இப்போ நான் வந்து 1 lakh பிளான்லாம் போட்டிருக்கேன், எனக்குலாம் வந்து காசு வருமா? இப்போ லாஸ்ட்டு 2 மந்த் முன்னாடி தான் போட்டேன் அப்படிலாம் கேட்டிங்கன்னா உங்களுக்குலாம் ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா வருமா வராதான்னு சொல்லிட்டு கன்ஃபார்மாக தெரியாது. இந்த கேஸ்லாம் வந்து போய் முடிஞ்சு அது மொத்த காசும் எப்படி ரிட்டர்ன் ஆகுமா இல்லை எப்படிலாம் தெரியல. ஏன்னா இப்போ வரைக்கும் சொல்கிறது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 17,000 கோடியோ இந்த அளவுக்கு ரொம்ப அதிகமான அமௌண்ட்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. கன்ஃபார்மாக அவ்வளோ வந்து பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 60 lakh மெம்பர்ஸ் வந்து இதில் வந்து அதாவது ஆக்டிவாக இருந்துகிட்ருக்காங்க. டே பை டே வந்து எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு ஆப் தான் இது. அதாவது பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே லாஸ்ட்டு ஒரு 2-3 மந்த்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்பே வந்து ரொம்ப ஸ்லோவாக இருந்தது. அந்தளவுக்கு யூசர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகிட்டாங்க. அப்படி இருந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது வந்து இது மாதிரி நியூஸ் சேனலில் அண்டு எல்லாமே போட நம்மளோட இன்ஃப்ளூயன்சர் அதாவது யூடியூப்பில் இருக்க நிறைய இன்ஃப்ளூயன்ஸ்லாம் வந்து வீடியோ போட்டு இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணுறதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிங்க அப்படின்ற அளவுக்கு எல்லாருமே வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோஸாக வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் போடுறதே ஒரு அவேர்னஸ் வீடியோவை கூட எடுத்துங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வந்து யாருன்னா யூஸ் பண்ணிட்டு இருந்தால் கூட மணி வந்துச்சுன்னா எடுத்துங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்து அமௌண்ட் வரல கன்ஃபார்மாக எடுத்து பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள்லாம் எடுத்துக்கங்க. அண்டு நீங்கள் எதனா கேஸ் கொடுக்க போகிறீங்கன்னா இல்லை அவங்க கூட யாருன்னா வந்து கூட நிற்க போகிறீங்க, அதாவது இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸ் கூட நிற்க போகிறீங்க அந்த மாதிரி இருந்தீங்கன்னா அது உங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டு. கன்ஃபார்மாக வந்து மணி இதுக்கப்புறம் வந்து வருமா வராதுன்றதுலாம் டவுட்டு தான். நான் லாஸ்ட் வீக் கொடுத்தேன், கன்ஃபார்மாக எனக்கு வந்துடுச்சு. நான் போட்ட ஒரு 360 பேக்கேஜ். பட் நான் வந்து ஒரு 3% ஆஃப் இது வந்து நான் எடுத்துட்டேன். நான் யாரையும் ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் வற்புறுத்திலாம் ஜாயின் பண்ணல. சேனல் மூலிமா ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க. நான் யாருமே வந்து மணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லலை. எல்லாருமே நான் வந்து ஓஎம்மா தான் ஜாயின் பண்ண வச்சுருக்கேன். என்னால் அதனால் ₹1 கூட நான் அவங்ககிட்ட யாருமே நான் வாங்கினதில்லை. அதனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணல. யாருன்னா வந்து ரொம்ப அதிகமாக வந்து காசு வாங்கி அந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தீங்கன்னா கொஞ்சம் வந்து உங்களோட டீம் மெம்பர்ஸ்லாம் கொஞ்சம்
இது பண்ணுங்கள். கன்ஃபார்மாக அவங்களுக்கும் ஒரு ஹெல்ப் பண்ணி ஒரு முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு வந்து அமௌண்ட் வர வைக்கிறதுக்காக ஏன்னா கொஞ்சம் போராடி பாருங்கள். ஏன்னா இதுக்கப்புறம் வந்து எப்படி நடக்கும்னு தெரியாது. மை3ஆக்ஸில் வந்து அமௌண்ட் வருமா வராதா, அண்ட் ஆப் ரன் ஆகாதா, காசு வருமா வராதான்றதுலாம் யாருக்குமே வந்து கரெக்டாக சொல்ல முடியல. அண்ட் இது வந்து டிஎன் கவர்மெண்ட் கையில் தான் இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க அண்டு இந்த போலீஸ்க்கு தான் என்ன பண்ணுறாங்கன்றது தான் இருக்குது. ஏன்னா இப்போ அவங்க வந்து வெளியே வந்து ஏன்னா ஒன்று ஸ்டார்ட் அப் பண்ணலாம். இப்போ வந்து சக்தி ஆனந்தா வந்து அவங்க வந்து வெளியே வந்து மறுபடியும் ஆரம்பித்து மை3ஆக்ஸ் ரன் பண்ணலான்னு பார்த்தாலும் விட மாட்டாங்க. இது வந்து டிடிஎஃப் தர மாதிரி தான் ஆகும். டிடிஎஃப் வந்து வெளியே வந்து ஏன்னா ஒன்று இப்போ ஜிபிஎஸ் அப்படின்லாம் சொல்லிட்டு இது பண்ணாலும் அதெல்லாம் ஒரு ஸ்கேமு அப்படின்லாம் சொல்லி நிறையவே வந்து ஆச்சுல. அந்த மாதிரி தான் வந்து எதில் கை வச்சாலுமே வந்து இதுக்கப்புறம் விட மாட்டாங்க. அதனால் மை3ஆக்ஸ் ரன் ஆகுது ரொம்ப டவுட்டு தான். இந்த வீடியோவில் வந்து நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சிருப்பீங்க. இது எதனால் ரன் ஆகுது, எப்படி ரன் ஆகுது, அந்த காசு வருமா வராதா, ஆல்ரெடி போட்டவங்களுக்கு என்ன ஆகும், இல்லை இதுக்கப்புறம் போட போகிறதா இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலான்றதுலாம் உங்கள் கையில் தான் நீங்கள் யோசிச்சு தான் ஆகணும். ஓகே, கன்ஃபார்மாக இந்த வீடியோ வந்து ஒரு டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இல்லை இன்னமும் வந்து வரும் அப்படின்னு சொல்லி நம்பிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு மறக்காமல் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். வரதுக்கான சான்சஸ் வந்து 50% தான் இருக்குது. அதனால் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அப்டேட் எதனா வந்து நான் சொல்கிறேன். ஓகே கைஸ், பை பாய்.